19 வருஷத்துக்கு முன்னாடி 2007 T20 வேர்ல்டு கப்பில் நான் அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கிளைமேக்ஸ் படத்தோட கிளைமேக்ஸ்லாம் இல்லை, ஜிம்பாப்வே வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட கிளைமேக்ஸு. பையன் ஓரமாக தூக்கி போட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது கார்ட்டூன் சேனல் பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஏன்னா அப்போ T20 வேர்ல்டு கப் தெரியாது, T20 ஃபார்மெட் என்னென்னு தெரியாது. சரி சேனல் மாற்றும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிரிக்கெட் ஓடிச்சு. நம்புங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கமெண்ட்ரி. தமிழ் கமெண்ட்ரியில் நான் ஃபஸ்ட் டைம் அதாவது எங்கள் ஊர் சைடில் தமிழ் கமெண்ட்ரி அது ஃபஸ்ட் டைம் டிவியில். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் நான் அந்த மேட்ச் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்பாப்வே ஜெயிக்கும், ஆஸ்திரேலியா ஜெயிக்கும், இந்த ப்ரெஷரு ரன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன், பார்ப்போம் நம்ம தமிழில். ஏன்னா இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது. கார்ட்டூன் பார்க்கும்போது கார்ட்டூன் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வராது. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எங்கள் ஊரில் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ டிவியில் தமிழில் ஏதாவது ஒன்று வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படிங்கும்போது இந்த மேட்ச்சுக்கு தமிழில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என்னடா பார்த்தா ஏதோ ஜிம்பாப்வே ஜெயிக்கிற மாதிரி இருக்கடா அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு டீமு, அவங்கள அடிச்சிக்கவே முடியாத ஒரு டீமு. ஆனால் அந்த ஜிம்பாப்வே டீம் அந்த ஆஸ்திரேலியாவை போடுவாங்க. பிரெண்டன் டெய்லருக்கு நேத்தன் பிராக்கன் வந்து டவுன் லெக் சைட் போடுவார். அந்த பால் பேட்டில் பண்ணாத லெக் பைஸு, ஸ்லோ அவுட் ஃபீல்டு, இன்னும் மழை வேறு வந்துக்கிட்டே இருக்கும். மழை எப்போ ஒரு மேட்ச் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் 4 போய் அவுட்ஃபீல்டு ஸ்லோவாக இருந்து, அதனால 4 போய் ஜிம்பாப்வே அந்த மேட்சை ஜெயிப்பாங்க. 1983 வேர்ல்டு கப் நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலி இது வரலாற்றில் 2வது முறையாக ஒரு வேர்ல்டு கப்பில், மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப்பில் முதல் முறையாக ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினாங்க. இப்போ 19 வருஷம் கழிச்சு 2026 T20 வேர்ல்டு கப்பில் கொழும்பில் ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளே ரிப்பீட் அப்படின்னு சொல்லி 2007 ரிப்பீட்ஸ் நிறைய நடந்துச்சு. அப்படின்னா நான் பாகிஸ்தான் இந்தியா லீக் மேட்ச்சில் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போது ஃபைனல் இந்தியா பாகிஸ்தானா, இந்தியா கப்பை வின் பண்ணுவாங்களா? 1983 ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணும்போது இந்தியா கப்பு வின் பண்ணாங்க. என்ன நடக்க போகுது இப்படின்னு நிறைய விஷயத்த பேச போகிறோம். அப்புறம் இப்போ ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இப்போ ஒரு ரூபாய் போட்டி போல் வந்துருச்சு. பேசுவோமே நிறைய. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு கதை சொன்னாலும் அந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இதே போல் நம்மள்ட்ட நிறைய கதையும் இருக்குது. கிரிக்கெட்டும் பேச போகிறோம். பேசலாம். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 கொழும்புல நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா vs ஜிம்பாப்வே போட்டி, டெல்லி ஃபிரோஸ் ஷா கோட்ல நடந்து முடிஞ்ச யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கனடா போட்டி, நைட்டு சென்னை சேப்பாக்கில் நடந்து முடிஞ்ச யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காஸ் வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் போட்டி, இந்த 3 போட்டிகளோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தாஸ் ஷோ வீடியோலே. இப்போது காலையில் இந்த ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா மேட்ச் பற்றி தான் ஒரு பக்கம் எல்லா பக்கமும் பேச்சு. ஃபஸ்ட் அப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த T20 வேர்ல்டு கப்பு 2026. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட் அப்செட் இல்லை. இந்த T20 வேர்ல்டு கப்பில் முதல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹிஸ்ட்ரி தான் இது, வரலாறு தான். 2வது தடவையாக ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே T20 வேர்ல்டு கப்பில் பீட் பண்ணதே இல்லை. பாருங்கள், பல அருமை பெருமை வரலாறுலாம் வச்சுருக்கிற ஒரு ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வே கிட்டே இப்படி ஒரு ரெக்கார்டாக இந்தியா வச்சுருக்கிறாங்களே. இப்போ நியூசிலாண்டுக்கிட்டையும் ஸ்ரீலங்காக்கிட்டையும் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணதில்லை. 2007 நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ணாங்க, 2016 இந்தியா ஃபேஸ் பண்ணாங்க நாக்பூரில், ஞாபகம் இருக்குது. 2த்துலையும் ஜெயிக்கல. ஸ்ரீலங்கா வந்து 2009 ஒரு தடவை ஃபேஸ் பண்ணாங்களா, 10 ஃபேஸ் பண்ணாங்களா மறந்துருச்சு. அப்புறம் 2014 T20 வேர்ல்டு கப் ஃபைனல், அது ஞாபகம் இருக்குது. 2009 2010 அது மட்டும் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியா 2010 கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆனால் இது வரைக்கும் நியூசிலாண்டுக்கிட்டையும் ஸ்ரீலங்காக்கிட்டையும் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்சதே இல்லை. பார்ப்போம். சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட தோல்விக்கு காரணம் என்ன, ஜிம்பாப்வே வெற்றிக்கு காரணம் என்ன? இங்கே பாருங்களேன், சில டீம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்காலே மேட்சஸ் போட்டது எல்லாமே அவங்களுக்கு செம்ம அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சேன். ஆனால் அது ஆஸ்திரேலியாவுக்கு டிஸ்அட்வான்டேஜாக ஆகிருச்சு. போக போக தான் தெரியுது இது ஆஸ்திரேலியாவுக்கு சூட்டபிளான ஒரு விக்கெட் இல்லை. ஸோ ஏன்னா விக்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரியான பிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அவங்க பவுலிங் போட்டோம், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அவங்க ஆடியோ, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஸ்பின்னர்ஸ் ஆடியோ பழக்கமே கிடையாது. மேட்டிங்கில் பவுன்ஸ் ஆகும். பட் டர்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஒரே உருப்படாத டர்ஃபாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பால் வந்து லோ கெப்ட் ஆகலாம், பால் நின்று வரலாம், ரொம்ப மெதுவாக வரலாம், இப்படின்னு நிறைய விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க. பேட்டுக்கு வரவே வராது. ஆஸ்திரேலியன்ஸுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திணறிடுவாங்க. வின் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒன்று ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி ஒன்று இருக்கணும். அவங்களுக்கு இந்த பிச்சுக்கு சம்மந்தமே இல்லாத டீம். இப்போ அயர்லாந்து கிட்ட வின் பண்ணாங்க.
பட் இப்போ நீங்கள் ஜிம்பாப்வே கிட்ட வரும்போது ஜிம்பாப்வேக்கு வந்து ஹராரேல இந்த மாதிரியான பொலோவையாங்களாம் இந்த மாதிரியான பிச்சர்ஸில் அவங்களுக்கு விளையாண்டு பழக்கமானவங்க. ஆர் அவங்களுக்கு இப்போ பொலோவேயோ ஹராரேவோ உங்களுக்கு சம்மர் ஆயிடுச்சு ரெகுலராக அந்த பிச்சில் விளையாண்டுருக்காங்கன்னா ரஃப் பேச்சஸ் இருக்கும், அவுட்ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், சாயில் ஆல்மோஸ்ட் நான் பார்க்கும்போது சிமிலராக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் இல்லை, நான் டிவியில் பார்க்கும்போது அந்த சாயில் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஜிம்பாப்வேவுக்கு இந்த மாதிரியான சாயில் பழக்கப்பட்ட ஒரு பிச்சில் இன்னைக்கு ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி பிச்சர்ஸில் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியும், எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகணும், எந்தெந்த இடங்களில் ஸ்கோர் பண்ணணும், எப்படி எப்படி ஆடணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். பத்தாவதுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு 60, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் இருக்கும்போது செம்ம அட்வான்டேஜாகவே போயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஜிம்பாப்வேக்கு சிக்கந்தர் ரஸா காலை பிடிச்சிட்டு போய் உட்காந்துட்டாரு. ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் இல்லாமலே, கேப்டன் ஆஃப் த ஷிப் அதை விடுங்க, அதை க்ளோரிஃபைங் அதை விடுங்க, பட் இப்போ 170 டிஃபெண்ட் பண்ணுறோம்னா சிக்கந்தர் ரஸா மாதிரியான ஒரு ஸ்பின்னர் வேணும். சிக்கந்தர் ரஸா வந்து ஒரு 3 ஓவர் போடணும் அப்படிங்கும்போது இல்லைங்கும்போது தங்களோட பார்ட் டைம் இதுகள் தங்களோட மிச்சம் இருக்கக்கூடிய பவுலர்ஸில் வச்சு அவங்க ஜெயிச்சாங்க ஜிம்பாப்வே. அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஒரு விக்ட்ரி, ஃப்ளூக் விக்ட்ரி. இட்ஸ் நாட் ஏ ஃப்ளூக் விக்ட்ரி, இட்ஸ் ஃபுல் ஆஃப் டிசர்வ்டு விக்ட்ரி அப்படின்னு நான் தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ நேத்தனலிஸுக்கு விக்கெட் கொடுக்கல, ஜாம்பாவுக்கு விக்கெட் கொடுக்கல, டவுரிஸுக்கு விக்கெட் கொடுக்கல. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க முன்னணி பவுலர்களுக்கு இப்போது ஜாம்பா எல்லிஸ் இவங்க தான் அயர்லாண்டை ஜெயிச்சாங்க. இப்போது அடுத்தடுத்து இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லிஸும் ஜாம்பா தான் மற்ற டீமை பயமுறுத்துவாங்க. ஆடம் ஜாம்பா நம்பர் 1 இல்லை இப்போ நம்பர் 2 T20 பவுலர் ஆகிட்டாரு. அவங்கள ஸ்ட்ரைக் ஸ்பின்னரே விக்கெட் எடுக்கல, ஸ்ட்ரைக் பவுலரை விக்கெட் எடுக்கல அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் பவுலிங் த்ரெட்னிங்காகவே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, போட்டு பார்த்துப்போம் இவங்க பேட்டிங் பண்ணும்போது நினச்சாங்க. பட் செகண்ட் ஆஃப் சேஸ் பண்ணும்போது ஸ்லோவாங்கிறத தாண்டி இது அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மாதிரியே தான் இருந்திருக்குது அப்படின்னாலுமே அவங்களுக்கு இங்கே வந்து அதாவது ஜிம்பாப்வே ட்ரீட் பண்ண கொடுத்தாங்க, அது கஷ்டம் தான். பட் ஜிம்பாப்வே சூப்பராக அது பிரிச்சுக்கிட்டாங்க. பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரன்னுக்கு பக்கம் வந்து அடிச்சிட்டாங்க. திரும்பி 10 ஓவரில் கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த ஸ்கோர் இவங்க அடிக்கிறத பார்க்கும்போது 200 வரும்ன்றான். ஆனால் இந்த பவர் பிளே ஸ்கோரு அடுத்த 4 ஓவர் அடிக்கிற ஸ்கோர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆஹா பெரிய ஸ்கோர் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது இல்லை 9வது ஓவர்லேருந்து அந்த ஒரு 14வது ஓவர் வரைக்கும் ஒன்று நடக்கும். அதை சமாளித்து அந்த ஃபேஸை கடந்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளாடணும். சும்மா டப்பு பேட்டை விட்டாங்கன்னா அங்கே மாட்டிப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸும் நல்லா விளாண்டாங்க. கடைசியாக சிக்கந்தர் ரஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபயராக ஒரு 20-25 ரன் அடிச்சார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக வருது, ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக வருது. எல்லாரும் பார்க்கும்போது என்னையா கையில் வந்து ஒரு 8 விக்கெட் வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறாங்களே, என்ன இவங்களுக்கு ஏதாவது புத்தி சோதனை ஆச்சா அப்படின்னு யோசிச்சவங்க இருக்காங்க. இப்போ ஒன்று தூக்கி அடிக்க போய் அவுட் ஆகிடணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டி ஆடணும். இப்போ நானும் தூக்கி அடிக்க போய் அவுட் ஆவேன், பின்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டி ஆடுற கேம் தான் ஆடுவான். ஆனால் எனக்கு நல்லா பட்டுக்கிட்டு இருக்கு, அவன் வந்து ஒரு மாதிரி அடிக்க போய் அவுட் ஆக, அவன் எனக்கு இப்படி அடிக்க அவுட் ஆக ஃபால் ஆகி நான் ஒரு 30 ரன் கம்மி ஆகிறதுக்கு நாங்கள் இப்படி ஆடிட்டு போயிடணுங்கிற மாதிரி ஆடினாங்க. ஸோ அது எனக்கு இன்னைக்கு பிரில்லியன்ட்டுங்கிற தண்ணி எனக்கு அவங்க கை கொடுத்தது. சரி இன்னைக்கு வந்து மறுமணி பென்னட் சுற்றி தான் அந்த டீமோட பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ பென்னட் 50 வந்துச்சா, 50 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பல் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், அவர்கிட்ட ஒரு 35 ஒரு பார்ட்னர்ஷிப் கீழே சிக்கந்தர் ரஸா. ஸோ இந்த டாப் 4 அடிச்சிட்டாங்க பர்ஃபெக்ட். அதாவது ஜிம்பாப்வே ஜெயிக்கணும்னா இது நடக்கணும், இந்த 4 பேர் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ விளையாடிட்டாங்களா. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சா அந்த ஸ்கோர் அடித்து ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அசட்டுத்தனமான ஒரு கிரிக்கெட், அந்த அசட்டுத்தனமான கிரிக்கெட் தான் அவங்க தோல்வியில் முடிகிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஸோ பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிளான் ஒன்று இருந்த மாதிரி தெரில. 170 அடிச்சிடலாம் அப்படின்னு லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் இங்கே பிரச்சனையாயிடுச்சு. இப்போது இந்த ஓப்பனர்ஸ் டாப் ஆர்டர் இவ்வளோ ஆடணும், இந்த ஃபேஸில் இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பிளான் ஏ பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த மாதிரி போன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவுட் ஆகான விதங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்லோயர் ஷார்ட் பால் எங்களுக்கு பிக் பண்ண முடியாதுதான், அது கஷ்டம்தான். ஆனால் இப்போ அந்த பால்களை என்ன பண்ணி வந்துருக்கணும், அந்த பால் எப்படி ஆடுறணும். ஸோ 170 சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த 170 இந்த மாதிரியான கிரவுண்டில் வந்து ஒரு 210 கூடும். ஸோ அப்போ பவர் பிளேயில் நீங்கள் அடிக்கணும். பாருங்கள் ஜிம்பாப்வே 50-60 இன் பவர் பிளே, ஆனால் ஸ்கோர் என்னமோ 170 தான் வந்துச்சு. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆடி இருக்கணும், பவர் பிளே அடிச்சிருக்கணும். அப்போ ஜோஷ் இங்கிலீஷ் அவுட்டு, கேமரன் கிரீனும் எட்ஜி ஒன்னே காலினா, டிம் டேவிட் அந்த ஸ்லோயர் ஷார்ட் பாலை சுற்றி அவுட் ஆகிறாரு. புரிஞ்சிக்க முடியல. பட் டிம் டேவிட் மேலே அவ்வளோ கண்ணு. ILT தலைவர் ஆடி இருக்கிறாரு, பிவியில் தலைவர் நல்லா ஆடி இருக்கிறாரு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் அவர் ஆடாத ஆட்டமாக போடாத குத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது டிம் டேவிட் வந்து இப்போது 2 மேட்ச்சில் சரியாக ஆடலை பிரச்சனை. ஸோ பவர் பிளேயில் 4 விக்கெட் போயிருச்சு, தடுமாறுறாங்க. டிராவிஸ் ஹெட்டும் காலி, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பைல்ஸ் கீழே விழுது, காலி, 4 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸ்வெல் மேட்ரன் ஷா இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப். பட்
இது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவோட விக்கெட்டாக இருந்தாலோ இல்லை மும்பை வேங்கடேவாக இருந்தாலோ சேப்பாக்காக இருந்தாலோ டெல்லியாக இருந்தாலோ இந்தியன் கண்டிஷன்ஸாக இருந்துச்சுன்னா இந்தியன் பிச்சர்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸ்வெல் உரிச்சிருந்திருப்பாரு கண்டிப்பாக. 4-5 மேட்ச் அடிக்கல, 4 மேட்ச் அடிக்கல தான். பட் இந்த பிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சூட்டபிளான பிச் கிடையாது. இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் பிச் இல்லைங்கிறதால இந்த பிச்சுக்கான பிளானை அவங்க பண்ணவே இல்லை. மேக்ஸ்வெல் ராஷா வந்ததுக்கப்புறம் தான் அவங்க விளையாண்டது டாப் ஆர்டர் விளையாண்டுருந்தாங்கன்னா நீங்கள் பின்னாடி ஒரு 7-8 விக்கெட் வித்தியாசம் வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க தான் பிளானே இல்லையே. எப்படியும் சும்மா கை உரிச்சிட்டு ஒரு அசட்டு தைரியத்தில் வந்தோம், இன்னொன்று அசட்டு தைரியத்தில் வந்தோம். அதுதான் அங்கே நடந்துச்சு. மேக்ஸ்வெலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஒன்று போனால் மாட்டுச்சு. ஆனால் அதுவும் சரியாக மாட்டலை. தெரிஞ்சுது ஓகே அவருக்கு இன்னமும் அந்த உதறல் இருக்குது, அவருக்கு அந்த அந்த பால் இன்னும் அவருக்கு சரியாக படமாட்டேங்குதுன்னு இன்னைக்கு படமாட்டேங்குதுன்னு. அவர் இன்னைக்கு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஒரு 4-5 தடவை போனார், அதெல்லாம் எதுவும் மாட்டவே இல்லை. ஊரில் வந்து ஒரு பையன் ரிவர்ஸ் ஸ்வீப் புதுசாக ட்ரை பண்ணுறான்னா இப்படி இருக்கும்போது பிகினர் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்லோவர் பிச்சில் ரொம்ப ஸ்லோவான பிச்சில் அவர் ஆடினது கிடையாது, இந்த மாதிரி ஃபைனல் ஆடினது கிடையாதுங்கும் போது அவருக்கும் திணறி தான் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் மேட் ரன்ஷா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபைட் பண்ணார். மேக்ஸ்வெல் போனதப்போ மேட் ரன்ஷாவும் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஜிம்பாபே ஜெயிச்சதை தாண்டி ஆஸ்திரேலியா தோற்றதுக்கான காரணம் இங்கே அவங்களுக்கு பிளானே கிடையாது. பேட்டிங்லேருந்து பவுலிங் சுத்தமாக எதுவுமே கிடையாது, அசட்டுத்தனமாக வந்தாங்க, இன்றைக்கி தோற்றுருக்குறாங்க. பட் பெரிய சல்யூட் ஃபார் ஜிம்பாபேன்ஸ். அவங்கள பேட்டிங் அவங்க பிளானிங்க்கு, பவுலிங் அவங்கள பிளானிங்க்கு, அப்புறம் ஃபீல்டிங்கு ஒரு அதாவது மேக்ஸ்வெல் கேட்சை பிடிச்சி அங்கே தூக்கி போட்டு தான் மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் எவ்வளோ ரன்னை திரும்ப அவங்க தடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபீல்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 ரன் சேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. பவுண்டரி லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 4 ஒரு 6 வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரா நிறையா ஃபீல்டிங் பண்ணாங்க. அதாவது அசோசியேஷன்ஸ் அது கூட நான் ஜிம்பாபே இவங்கெல்லாம் அந்த ஃபீல்டிங் நல்லா இருக்குது, பிளான் இருக்குது, டாக்டிக்ஸ் இருக்குங்கும் போது அவங்களாம் பெரிய சல்யூட் வச்சு நீங்கள் தான் சூப்பர் 8க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க ஓமானை வந்து தன்னோட ஃபால் பவுலிங் மூலமாக ஏடு கட்டி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 104-105 ரன்னையும் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி 8 விக்கெட் அடிக்கல, திணறி அடிக்கலாம்ல. அவங்க வந்து ஒரு மாதிரி ஏதோ பெரிய டாமினன்ஸ் சைடு மாதிரி அடிச்சாங்க. ஏதோலாம் இப்போ சொல்லக்கூடாது, அவங்க இப்போ டாமினன்ஸ் சைடு தான், பெரிய சைடு தான். சரி, இப்போது ஜிம்பாபே வின் பண்ணிட்டாங்க. அந்த என்ன சொல்கிற 2007 வேர்ல்டு கப் ரிப்பீட்ஸ், அது இந்த இந்தியா ஜெயிப்பாங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருப்பாங்க. அது வந்து இந்தியன் ஃபேன்ஸுக்கு இப்போ ஜிம்பாபே பற்றி பேசிட்டு இருக்கோம், ஆஸ்திரேலியா பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அது விட்டுருவோம். பட் இப்போ ஆஸ்திரேலியா பக்கம் வர முடியுது. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு என்ன தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஆஸ்திரேலியா ஓமான் கூட விளையாட போகிறாங்க, ஸ்ரீலங்கா கூட விளையாட போகிறாங்க. ஸ்ரீலங்கா இப்போ தான் நாங்கள் நல்லா விளையாட வந்துருந்தோம்டா, நாங்கள் இதுக்கப்புறம் பாருங்கடா நாங்கள் வந்து செமிஃபைனல் அடிக்கணும்டா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது இப்போது அந்த குரூப்பில் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க, ஸ்ரீலங்கா ஜிம்பாபே கூட ஆட போகிறாங்க, ஆஸ்திரேலியா ஓமான் கூட ஆட போகிறாங்க. இதில் வந்து ஜிம்பாபே ஆஸ்திரேலியா போட்டி, இதில் வந்து இந்த ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்ச் இருக்குதுல்ல, அதில் ஒருவேளை ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஓமான் கூட ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெருசானாலும் ஆல்ரெடி ஸ்ரீலங்கா 2 வின்னு, இப்போ ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சாங்கன்னா ஒரு 3 வின்னு. இப்போது ஜிம்பாபே கூட ஒரு வேளை ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்கன்னா ஜிம்பாபே 3 வின்னு, ஆஸ்திரேலியாவுக்கு தாத்தா பாய் பாய் தான். இப்போ என்ன பண்ணணும்னா ஆஸ்திரேலியா ஜிம்பாபே கூடயும் ஓமான் கூடயும் ஜெயிச்சே ஆகணும். அதாவது ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சு ஓமான் கூட ஜெயிச்சா அந்த நெட் அதெல்லாம் பார்க்கவே அவசரமே வேணாம், டேரெக்டாக குவாலிஃபை ஆகிற மாதிரி தான் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்பிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வெயிட் பண்ணணும். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஜிம்பாபே கூட வந்து போகும்போது ஜிம்பாபேவை அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஸ்ரீலங்கா ஜிம்பாபே மேட்ச் வந்து டூ ஆர் டை போட்டியாக மாறும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அடுத்து நடக்க போகிற 3 போட்டியும், அதாவது குரூப் பியில் இருக்கக்கூடிய 3 போட்டியும் சும்மா முரட்டுத்தனமான மஜாவான போட்டி, 3 டீமுக்கான போட்டி. 3 டீமில் எந்த டீம் அடுத்து சூப்பர் 8க்கு போக போகிறாங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியா அவுட்டு ஜிம்பாபே இன் அப்படின்னா February 26 சென்னை சேப்பாக்கில் நடக்க போகிற சூப்பர் 8 போட்டியில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறது யார்? ஜிம்பாபே. அதில் டிக்கெட் ரேட் வந்து 2500 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸுக்கு சேல்ஸ்க்கு வர டிக்கெட்டோட ரேட்டு நான் இந்தியா மேட்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் தான் கடைசி ரேட்டு. ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1500 2000 ரூபாய். இப்போ ஒரு வேளை இந்தியா ஜிம்பாபே போட்டினா கம்மி பண்ணுவாங்களா? இல்லை இந்தியா போட்டினாலும் அதிகமாக தான் வைப்பாங்க. சரி ஓகே, நம்ம டிக்கெட் பற்றி பேசுகிறோம், நம்ம பிரச்சனைங்கிறது ஓகே. ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்களே அவங்க பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. இப்போ மேட் ரன்ஷா வந்ததுனால ஸ்மித்து தேவையில்லை தான். ஸ்மித்தே வந்தாலும் இங்கே திணறி இருப்பாரோங்கிறது எனக்கு தோணுது. இல்லை தட்டி ஆடி இருப்பாரா 50-50 அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இப்போ அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவில் தான் போட்டிருக்காங்க, பள்ளிக்கிலே கொழும்புல தான் போட்டிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்குங்கிறது பிரச்சனை. ஓகேங்களா? சரிங்க, ஓகே. ஜிம்பாபே ஆஸ்திரேலியா மேட்ச் நான் 2 மேட்சையும் பார்த்துருக்கேன். 2007 கிளைமேக்ஸ் பார்த்தேன், இங்கே ஃபுல் மேட்ச் பார்த்தேன். 2 மெமரிஸும் இங்கே இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க எதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ஃபெரோஷா கோடாவில் கனடாவுக்கும் யுஏஇக்கும் நடந்த
த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடாவை ஆல்மோஸ்ட் யுஏஇ கஷ்டப்படுத்தினாங்க. நம்ம சொல்லியிருப்போம் யுஏஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ILT20 நேபாள் பிரீமியர் லீக் இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது, எக்ஸ்போஷர் கிடைக்குது, அங்கே வந்து அவங்க நல்லா விளையாடுவாங்க. கனடாவுக்கு அப்படி கிடையாது. கனடாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹர்ஷ்தாக்கரோட பேட்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவர் ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்ட் நல்லா விளையாட சொல்லிட்டு இன்றைக்கும் அவரோட கிரிக்கெட் நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு 50 ரன் அடிச்சிருந்தார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜுனைத் சித்திக் இந்த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 முதல் ஃபைஃபர் ஒரு பவுலர்கிட்டேருந்து, அதுவும் ஒரு அசோசியேஷன் பவுலர்கிட்டேருந்து வந்திருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜுனைத் சித்திக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு அவருக்கு கொடுத்ததை தாண்டி ஷோயப் கான் இருக்கார்ல, ஸோ அவருக்கு கொடுத்துக்கலாமா தோணுது. ஏன்னா அந்த கடைசி 28 பால் 50 ரன் என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாட் ராங், அவ்வளோக்கு எடுக்க வேண்டியது இருந்தது. அது ஒரு மாதிரி முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேஜில் கடைசியில் வந்து 2 பால் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல ஷோயப் கானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு, முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஆரியனஷ் ஆடிட்டு இருக்காரு, ஆனால் வசீம் அவுட்டு, அதுக்கப்புறம் ஷஃபர் அவுட்டு. ஸோ இவங்களாம் அவுட்டுன்னே ரைட்டு யுஏஇ தோற்றுருவாங்களா அப்படின்னு நினச்சேன். பட் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோயப் கான் அடித்தார். அவர் அடித்ததுனால தான் ஜெயிச்சாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இதை வந்து ஆரியன் சர்மாவுக்கு வந்து பெரிய சல்யூட் வைக்கிறேன். ஏன்னா நாட் அவுட் பேட்டர் அதாங்க. ஒரு அசோசியேட் நேஷனுக்கு அகேன்ஸ்டாக அந்த காம்படிஷன் பாருங்கள், அந்த டெர்பி பாருங்கள், அந்த ஒரு பேட்டில் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நல்ல மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்சை பார்த்தவங்க லக்கி, தவற விட்டவங்க அன்லக்கி. அண்ட் யுஏஇ பற்றி இன்னும் நம்ம பின்னாடி நிறைய பேசுவோம். அப்புறம் கடைசி மேட்ச்சு சேப்பாக்கில் நடந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காஸ் வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் போட்டி. பக்கா ஒன் சைடட் போட்டி, ஒன் சைடட் போட்டி. நேற்றுக்கு வந்து நமீபியாவை வந்து இந்தியா 93 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. 93 தான் நினைக்கிறேன். ஓமனுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்கா 100 ரன்கள் மேலே வச்சு வின் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து 93 ரன்னு. மேட்ச் கிரவுண்டுக்கு போய் பார்க்க போனேன், 19,000 பேர் வந்திருந்தாங்க. ஆமாம், 19,000 பேர் வந்திருந்தாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நெதர்லாண்ட்ஸ், இந்த 2 டீம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே USA சைடில் இருந்தோ இல்லை நெதர்லாண்ட்ஸ் சைடில் இருந்தோ இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இங்கே சேப்பாக்கில் வந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் 19,000 பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் சொல்லலாம் அங்கே ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, அவங்கள வந்து ஒரு 3,000 பேர் நீங்கள் வச்சுக்கலாம். பட் மீதி இருக்கக்கூடிய அந்த 16,000 பேர், சரி ஓகே, நீங்கள் கணக்கு பண்ணி 4,000 கூட வச்சுக்கோங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 15,000 பேர், அந்த 15,000 பேர் யாருங்க? எனக்கு தான் புரியல. எப்படி கூட்டம் கூடுதுன்னு எனக்கு தெரியல. CDE இந்த லோவர் ஸ்டாண்ட்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. IJK வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த GHF இந்த லோவர் அப்பர் ஸ்டாண்டு முழுக்க ஃபுல்லாகிருச்சு. KMK டெரஸ் ஃபுல்லு. மேலே CDE அப்பர் ஸ்டாண்டு ஃபுல்லு. IJK அப்பர் ஸ்டாண்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மேட்ச் கடைசியாக முடியும் போது தான் எல்லோரும் கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட மேட்ச் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 9,000 பேர் இருந்துருப்பாங்க. அதுவும் 8-9 விக்கெட் போகும்போது தான் எல்லோரும் கலையவும் ஆரம்பித்தாங்க. இந்த மேட்ச் கடையில் சில பல விஷயம் சொல்கிறேன். அதான் சொல்கிறேங்க, USAலேருந்து ஒரு பிளேயரையும் தெரியாது, நெதர்லாண்ட்ஸில் ஒரு பிளேயரையும் தெரியாது. ஆனால் USAலேருந்து ஒரு மோனக் பட்டேல் ஒரு 6 அடித்தாலோ, இல்லைனா சாய் தேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 1 அடித்தாலோ, இல்லை ஒரு 50 அடித்தாலோ, இல்லைனா சுபம் ரஞ்சானி வந்து ஒரு 6 1 அடித்தாலோ இங்கே கை தட்டுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே நெதர்லாண்ட்ஸ்லேருந்து விக்கெட் எடுத்தாலும் கை தட்டுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கே USAவுக்கும் கைத்தட்டல் உண்டு, ஆதரவு உண்டு. இங்கே நெதர்லாண்ட்ஸுக்கும் கைத்தட்டல் உண்டு, ஆதரவு உண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாலுக்கும் சென்னை சேப்பாக் கிரவுட் வந்து கிரிக்கெட்டோட கனெக்டட்லேயே இருந்தாங்க. செலிப்ரேட் பண்ணாங்க, மேட்சை செலிப்ரேட் பண்ணாங்க, பிளேயர்ஸுகளை செலிப்ரேட் பண்ணாங்க, விக்கெட்டுகளை செலிப்ரேட் பண்ணாங்க, சிக்ஸை செலிப்ரேட் பண்ணாங்க, பவுண்டரியை செலிப்ரேட் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன், நான் க்ளோரிஃபைலாம் பண்ணல. உள்ளே இருக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நான் ஜோன் அவுட் ஆகிட்டே இருக்கிறேன். எப்படிங்க இவ்வளோ க்ரௌடு வராங்க? எப்படிங்க ஒரு தெரியாத ஒரு டீமுக்கு, தெரியாத ஒரு பிளேயர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி ஒரு ஆஸ்திரேலியாவோ, சவுத் ஆஃப்ரிக்காவோ, இங்கிலாண்டோ, வெஸ்ட் இண்டீஸோ இருந்தால் பரவாயில்ல. இவங்க USA, இவங்க நெதர்லாண்ட்ஸ், இவங்க IPL கூட இவங்க பெருசாக பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்காக ஒரு 19,000 பேர், அந்த 19,000 பேரும் என்கேஜாகவே இருக்காங்க. அது எப்படின்னே எனக்கு தெரியல. அந்த பாலுக்கு கனெக்டடாக இருக்கிறாங்களே, நாலேஜபிள் கனெக்டடாக இருக்காங்களே அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கிரிக்கெட் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நாலேஜபிள் க்ரௌட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு தெரியாது, எப்படின்னே தெரியாது, ஆனால் அவங்க அடிக்கிற 6-4க்கும் நாங்கள் கொண்டாடுறோம், கிரவுண்டுக்கு நாங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தை அவங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு வராங்கல்ல, அதுக்கு பேர் தான் செலிப்ரேட்டிங் க்ரௌட். நாலேஜபிள் க்ரௌட் ஒரு பக்கம் அப்படின்னா, செலிப்ரேட்டிங் க்ரௌட் ஒரு பக்கம் அப்படின்னா, ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், சென்னை நாலேஜபிள் க்ரௌடு அப்படிங்கிறத தாண்டி கிரிக்கெட் கொண்டாடும் தமிழ்நாடு க்ரௌட் அப்படின்னு சொல்கிறது தான் சரியே. அடுத்தது வந்து நமீபியா நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அது வந்து February 15 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு முன்னாடி. கூட்டம் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்குன்னு இப்போவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், அதுக்கும் க்ரௌடு வரும்னு நான் நம்புகிறேன். சரி, தெரியல, பார்ப்போம். பட் ஹெட்ஸ் ஆஃப்
ஒரு சூப்பர் 8 ஒரு செமிஃபைனல் போட்டிலாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு சேப்பா கிரவுண்டை நான் பார்க்குறேன். சரி மேட்சுக்குள்ளே வருவோம். ஒன் சைடு மேட்ச்சில் நான் என்ன பேசுகிறது, எனக்கு 2 விஷயம் மட்டும் பேசிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாய் தேஜா 79 51 பாலில், ஆனால் சுபம் ரஞ்சானி இருக்கார்ல, இவங்க 2 பேரும் அடித்த சிக்ஸர்ஸ் என் கண்ணுக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இங்கே ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைத்தால் சந்தோஷப்படும். ஆனால் நெட்வொர்க்கர் சூப்பராக போட்டார், ஆனால் அவர் எடுக்கலை. ஆனால் எனக்கு சுபம் ரஞ்சானி அந்த ஷார்ட் பாலை எடுத்து அடித்தார், கேப்பை பிக் பண்ணதாண்டி ஷார்ட் பாலை எடுத்து அடித்தார். அது எந்த கிரவுண்டாக இருந்தால் 6 போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுபம் ரஞ்சானே அப்படி இல்லைன்னா சாய் தேஜா 2 பேர்த்தையும் ஏதாவது ஒரு ஐபிஎல் டீம் கான்ட்ராக்ட் பண்ணி எடுத்து போட்டால் கிரிக்கெட் டெவலப் ஆகும். எனக்கு அதை மட்டும் சொல்லுவேன். இந்த மேட்ச்சில் நான் பார்த்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி க்ரௌடும் சரி ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்த விஷயம்னா இந்த 2 விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மீத் சிங்குக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தேன். நான் திரும்ப சொல்ல சாய் தேஜாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு தான் கொடுத்துருக்கணும். அவர் அடிச்சதில் தான் க்ரௌடு என்டர்டெயினும் ஆனாங்க, மேட்சும் உயிரிடவும் இருந்துச்சு. இல்லைனா படுத்துருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தறிக்கி விழுந்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் உங்ககிட்ட கேட்குற விஷயங்கள் தான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அப்போ ஆஸ்திரேலியா வருவாங்களா சூப்பர் 8க்கு? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள.